வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்றா பார்க்கலாம். ஒரு நாள் கூட உன்னிடம் பேசாமல் இருக்க முடியாது, உனக்கு என் உயிரை கொடுப்பேன் என்று அவர்கள் தான் ஒரு நாள் செருப்பை விட கேவலமாக நடத்துவார்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க. உங்களுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன், நீ இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்கிறது தான் நான் செய்வேன், உனக்காக நான் இருப்பேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு யார் ஒருத்தவங்க உங்ககிட்ட அதிகமாக சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் அவங்களுடைய செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ மட்டமாக நடத்தக்கூடிய ஒன்று, அதை விட கேவலமாக அவங்கள நடத்துவாங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா குப்பையை மிதிக்கிற மாதிரியும் குப்பையில் தூக்கி போடுற மாதிரியும் உங்களை ரொம்ப எளிமையாக தூக்கி போட்டு போயிடுவாங்க. யார் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேணும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் அவங்க ஏமாற்றதுனதுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு யூஸும் இருக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே தேவை இருக்கும் வரை காதல் என்ற பெயரில் கூட இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் காதலிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சொல்றோம்னா, தன்னோட லைஃப்ல ஒருத்தங்க விரும்புகிறோம், அவங்களுக்கு உண்மையா இருக்கணுன்றதை விட இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் எப்படின்னா, அவங்க லைஃப்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, அதை அடையணுன்றதுக்காகவே இங்கே நிறைய பேர் இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து உங்களுக்காட்ட லவ்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருப்பாங்க. ஆனால் அது உண்மையான லவ்வா இருக்காது, உண்மையா இருக்கணுன்ற இருந்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஃபேக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் அது மனசு ஏற்றுக்க முடியாமல் உண்மையாக தான் இருக்காங்கன்னா நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையாக நாம் யாரை காதலித்தாலும் அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவோம் ஒரு நாளில். அதாவது ஒருத்தங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக விரும்பினாலும் சரி, மேரேஜ் ஒரு லைஃப் வந்தாலும் சரி, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் தேவைப்படாத ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க. அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய பாண்டிங்கை பொறுத்து மாறும். ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நடந்துடும், ஒரு சிலங்களுக்கு நடக்காமலே போகும், ஒரு சிலங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நடக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய பாண்டிங் அண்டர்ஸ்டாண்ட் தான். உங்களுக்குள்ள நீங்கள் புரிதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் வரும். உங்களுக்குள்ளான புரிதல் சுத்தமாக இல்லைன்ற போது என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய லவ் ரொம்ப நாள் வராது. ஒரு ஆண் உங்களை உயிருக்கு உயிராக காதலித்தால் நிச்சயம் உங்களை சந்தோஷமாக அவர்கள் எதை வேணாலும் துணிந்து செய்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் இப்படி செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் பசங்க தான் செய்வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பையனுக்கு உங்க மேலே உண்மையாக மட்டும் அன்பு மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்ற போது அந்த அன்பை காமிக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. உங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்க என்ன துணிச்சல் முடிவுகளை வேணாலும் எடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களை சந்தோஷப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு, ஆனா அதை அவங்க பண்ணா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், நிறைய ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சும் அவங்க பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுடைய உண்மை இருக்கு, அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வர நிலைமை இருந்தாலும் அதை பண்றாங்கன்னா கண்டிப்பா அது உங்க மேல இருக்கக்கூடிய உண்மையான காதல் தான். இங்க பல நபர்கள் காதல் தோல்விக்கு பிறகு அந்த வாழ்க்கையை விட்டு வெளிவர முடியாமல் பல வருடங்கள் ஆனாலும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் போயிடுறாங்க, உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க, உண்மையாகவும் இருக்காங்க, இவங்க தான் உலகம், இவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கும் இருக்காங்க. பட் என்ன அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா, விரும்பின நபர் யார் மேலே உண்மையாக அன்பு வச்சாங்களோ, யார் மேலே பாசத்தை அதிகமாக கொட்டினாங்களோ அவங்க ஒரு நாள் இவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. என்னதான் உண்மையாக அன்பு வச்சாலும், என்னதான் உண்மையாக எது வச்சாலும் விட்டுட்டு போனதுக்கப்புறமா இவங்க லைஃப்பில் அவங்க கிட்ட இருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்கள் முடியாமல் அவங்களே நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்காங்க, எல்லோரும் கிடையாது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்கள் லைஃப்பில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காதுன்றதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பபாய்.